நிறைய வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம். வணக்கம். செய்தி சுருக்கம். அரசியல் ரீதியாக பாஜகவை எதிர்கொள்வோம், முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டம் துவங்கியதும் ஜம்மு காஷ்மீர் தாக்குதலில் இறந்தவர்கள் மற்றும் போப் பிரான்சிஸ் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி அரசியல் செய்யும் மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம். மதுரையில் ஜூன் 1ஆம் தேதி திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும். தமிழகம் முழுதும் 1244 இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை தலைமை முடிவு செய்யும். நிறுத்தப்படும் வேட்பாளரை வெற்றி பெற செய்வது உங்கள் கடமை. சட்டசபை தேர்தலில் திறமையானவருக்கே தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும். அமைச்சர்கள் இனி சென்னையில் இருப்பதை விட தங்கள் மாவட்டத்தில் அதிக நேரம் செலவிட வேண்டும். அரசியல் ரீதியாக நம்மை வெல்ல முடியாதவர்கள் மிரட்டல் மூலம் அசிங்கப்படுத்த நினைக்கிறார்கள். பாஜக எப்படியாவது தமிழகத்தில் காலூன்ற நினைக்கிறது. பாஜகவை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம். பயத்தில்தான் பாஜக கூட்டணியை இபிஎஸ் ஏற்றுக்கொண்டார். நமது பலமே கட்சியின் கட்டுமானம்தான். இந்த கட்டமைப்பு எந்த கட்சிக்கும் இல்லை என ஸ்டாலின் கூறினார். கோவா கோயிலில் அசம்பாவிதம், 6 பக்தர்களுக்கு நேர்ந்த சோகம். மோடி அதிர்ச்சி, நடந்தது என்ன? கோவா தலைநகர் பனாஜியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷிர்கான் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லைராய் தேவி கோயில் உள்ளது. பார்வதி தேவியின் அவதாரமாக லைராய் தேவியை பக்தர்கள் வழிபடுகின்றனர். இந்த கோயிலில் ஜாத்ரா திருவிழா நேற்று துவங்கியது. கோவா மட்டுமின்றி மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் விழாவுக்கு வந்திருந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவுக்காக கோயில் முன் பெரிய அளவில் தீயை மூட்டி பலவிதமான சம்பிரதாயங்கள் செய்யப்பட்டன. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பார்வதி தேவியை வேண்டிக் கொண்டால் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். இன்று அதிகாலை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீ மூட்டப்பட்ட இடத்தை சுற்றி குவிந்திருந்தனர். நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரித்த நிலையில் திடீரென நெரிசல் ஏற்பட்டது. இதில் 6 பக்தர்கள் பரிதாபமாக இறந்தனர். இவர்களில் 2 பெண்கள், ஒரு சிறுவன் அடக்கம். 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். அவர்கள் வெவ்வேறு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். இவர்களில் 8 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. சம்பவம் பற்றி அறிந்ததும் கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் மருத்துவமனைக்கு விரைந்து சென்றார். காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினார். பக்தர்கள் கூட்டம் எதிர்பார்த்ததை விட அதிகரித்துவிட்டது. ஆனால் போதுமான முன்னேற்பாடுகள் செய்யப்படவில்லை. நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரித்ததால் அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் பக்தர்கள் திடீரென வெளியேற முயன்றனர். அதனால் நெரிசல் ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவித்தன. ஆனால் நெரிசலுக்கான காரணத்தை முதல்வர் பிரமோத் சாவந்த் விளக்கினார். கோயில் முழுவதும் மின்விளக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. வயர்களில் ஏற்பட்ட மின்கசிவால் ஓரிரு பக்தர்களை மின்சாரம் தாக்கியது. அதனால் மற்ற பக்தர்கள் பயந்து போய் ஓட முயன்றனர். அதைத் தொடர்ந்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது என முதல்வர் பிரமோத் சாவந்த் கூறினார். ஆனாலும் தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நெரிசலில் சிக்கி 6 பக்தர்கள் இறந்த சம்பவத்தை கேட்டு பிரதமர் மோடி அதிர்ச்சியடைந்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த அவர் காயமடைந்தவர்கள் மிக விரைவில் நலமடைய வேண்டிக் கொள்வதாக கூறினார். முதல்வர் பிரமோத் சாவந்திடம் பேசிய பிரதமர் மோடி நெரிசலுக்கான காரணம் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தார். கோவா கோயில் விழாவில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியான சம்பவம் பக்தர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. ஜே.பி. நட்டா தலைமையில் பாஜக மையக்குழு ஆலோசனை. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் அதிமுக, பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அடுத்த கட்ட தீவிர பணிகளில் அதிமுக இறங்கி வருகிறது. ஏப்ரல் 25ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், மே 2ஆம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் என தொடர் பணியில் அதிமுக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. நேற்று நடந்த அதிமுக செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பொது எதிரியான திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகளை திரட்டும் அதிமுக திட்டத்திற்கும் அதிமுகவின் மெகா கூட்டணியின் தொடக்கமாக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கும் ஆதரவு அளித்து எடப்பாடி பழனிசாமியை பாராட்டி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
இந்நிலையில் சென்னையில் இன்று பாஜக மையக்குழு கூட்டம் நடந்தது. ஒருநாள் பயணமாக சென்னை வந்துள்ள பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இந்த கூட்டத்தில் பங்கேற்று தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், கே.பி. ராமலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை எப்படி வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு சென்னையில் கோலாகல துவக்கம். திருக்கயிலாய பரம்பரை தர்மயாதீனம் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயத்தின் சார்பில் 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் துவங்கியது. 3 நாட்கள் நடக்கும் இந்த மாநாடு இன்று காலை மங்கள இசையுடன் துவங்கியது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக இணைவேந்தர் சத்தியநாராயணன் வரவேற்புரையாற்றினார். மத்திய சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டா, கவர்னர் ஆர்.என். ரவி சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பல்வேறு ஆதீன மடாதிபதிகளும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். எஸ்ஆர்எம் கல்விக் குழும நிறுவனர் பாரிவேந்தர் விழா சிறப்பு மலரை வெளியிட்டார். மாநாட்டில் பல்வேறு ஆதீன மடாதிபதிகள், ஆய்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், ஆன்மீகவாதிகள் உரையாற்ற உள்ளனர். வேதம், புராணம், இதிகாசம், சங்க இலக்கியம், திருமுறைகள், சித்தாந்த சாஸ்திரங்கள் பற்றி பல அறிஞர்கள் உரையாற்ற உள்ளனர். கட்சியிலிருந்து விலகி விடுவேன், தேமுதிக நல்ல தம்பி மிரட்டல். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தேமுதிக தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் ஏப்ரல் 30ஆம் தேதி நடந்தது. இதில் தேமுதிக இளைஞரணி செயலாளர் பதவி முன்னாள் எழும்பூர் தொகுதி எம்எல்ஏ நல்லதம்பியிடமிருந்து பறிக்கப்பட்டு விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு பதிலாக நல்லதம்பிக்கு கட்சியில் உயர்மட்ட குழு உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த நல்லதம்பி கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அதில் உயர்மட்ட குழு உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்றும், பொறுப்பிலிருந்து விடுவிக்காத பட்சத்தில் கட்சியிலிருந்து விலகிக் கொள்வேன் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனை நான் எந்தவித மன வருத்தத்திலும் கூறவில்லை, மன மகிழ்ச்சியோடுதான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் நல்லதம்பி தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் ஒரே நாளில் 3 இடங்களில் தமிழக மீனவர்களை இலங்கையைச் சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை, செருதூர், வெள்ளப்பள்ளம் பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 6 படகுகளில் வந்த தமிழ் பேசிய 15க்கும் மேற்பட்ட இலங்கை கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்தனர். பின்னர் இரும்பு கம்பி, கத்தி, கட்டையால் சரமாரியாக தாக்கினர். மேலும் அரிவாளால் வெட்டி படகிலிருந்த மீன்பிடி வலைகள், GPS கருவிகள், செல்போன்கள், என்ஜின் என 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்களை கொள்ளையடித்து சென்றனர். இதுபற்றி அறிந்த வெள்ளப்பள்ளத்தைச் சேர்ந்த சக மீனவர்கள் படுகாயங்களுடன் மோட்டார் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த மீனவர்களை பத்திரமாக மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். கொள்ளையர்கள் தாக்குதலில் குட்டியாண்டி, சக்திவேல், முரளி உட்பட 20 மீனவர்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட நாகை வரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கை கால்களில் வெட்டுப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கரை திரும்பிய மீனவர்களை கண்டு அவர்களது உறவினர்கள் கதறி எழுதனர். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து கடலோர காவல்படை போலீசார் விசாரிக்கின்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்து நாகை மாவட்டம் செருதூர், வெள்ளப்பள்ளம் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். விஜயை பார்க்க சென்ற மதுரை போலீஸ் சஸ்பெண்ட். மதுரை தெப்பக்குளம் குற்றப்பிரிவு 8 கதிரவன் மார்க்ஸ் தீவிர விஜய் ரசிகர். விளக்கத்தூண் ஸ்டேஷனில் மாற்றுப்பணியில் இருந்த இவருக்கு வியாழன் மதியம் சித்திரை திருவிழா பாதுகாப்பு பணி ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்போது கொடைக்கானல் சினிமா படப்பிடிப்பிற்காக சென்னையிலிருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு தாவேக தலைவர் விஜய் வந்தார். அவரை பார்க்க பணி நேரத்தில் பெர்மிஷன் கேட்டு சென்ற மார்க்ஸ் மஃப்டியில் கட்சி கொடி அணிந்து கொண்டு விஜய்க்கு மாலை அணிவித்து வழி அனுப்பி வைத்தார். இந்த போட்டோ மற்றும் வீடியோ காட்சிகள் கமிஷனர் லோகநாதனின் பார்வைக்கு சென்றது. டியூட்டி நேரத்தில் விஜயை பார்க்க சென்ற மார்க்ஸை சஸ்பெண்ட் செய்து கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார். நாளை அக்னி நட்சத்திரம் துவக்கம். சில இடங்களில் மழையும் உண்டு. கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் நாளை தொடங்குகிறது. வரும் 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்திலேயே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துவிட்டது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவானது.
நாளை அக்னி நட்சத்திரம் தொடங்குவதால் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. எனவே கோடை வெயிலிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் வரும் 8ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.